வணக்கம் உறவுகளே. இது என்ன வீடியோனா, இது எங்க தங்கச்சி வீட்ல தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். என்னன்னா, எங்க தங்கச்சி வீட்ல இன்னைக்கு ஆடி 18ஆம். அதனால வடை, பாயாசம், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அ அருமையான சமையல் செஞ்சு, அவங்க சாமிக்கு படைச்சு, இன்னைக்கு தடபுடலா சாப்பாடு போட்டாங்க. நேத்தே ஃபோன் பண்ணி சஸ்பென்ஸா எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க என்ன. நான் என்னன்னு கேட்டேன். ஆனா காரணம் எதுவும் சொல்லல. "நீ வாயேன்" அப்படி மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதேபோல எங்க அக்காவுக்கும் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி சொல்லியிருக்காங்க எங்க தங்கச்சி. 2 அக்காவையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் கிளம்பி போயிருந்தோம். அங்க போனா என்னமோ எல்லாம் தடபுடலா சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "இன்னைக்கு ஆடி 18. எங்க வீட்ல நாங்க வடை, பாயாசம், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு நாங்க சாப்பிடுவோம் சாமிக்கு படைச்சு. அதனால நீங்களும் எங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள வர வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கச்சி சொன்னாங்க. சரி நாமளும் போயிட்டு நம்ம பங்குக்கு ம் கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடமாட கொஞ்சம் வேலைலாம் செஞ்சோம். அ அப்புறம் வந்து நீங்க எல்லாரும் கேட்பீங்க, "ஏன் உங்க ஊர்ல வந்து ஆடி 18 கொண்டாட மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எங்க அக்காவும் இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா. இங்க வந்து ஆடி 18க்கு கொண்டாட மாட்டாங்க. ஆடி 1ஆம் தேதி தான் வந்து நாங்கலாம் கொண்டாடுவோம். எல்லாருமே வந்து கறிலாம் சமைப்பாங்க. ஆனா எங்க தங்கச்சி வீட்ல வந்து அதெல்லாம் செய்யல. அவங்க வந்து சனிக்கிழமை கவுச்சு சாப்பிட மாட்டாங்களாம். அதனால இன்னைக்கு வந்து வடை, பாயாசம், அப்பளம், அப்புறம் வந்து போளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செஞ்சாங்க. ஆ அந்த போளி தான் சரியா வரல. அது நாங்க செஞ்சதுனால சரியா வரல. அவங்க எப்பவுமே அவங்க மாமியார் தான் செய்வாங்க. அ நாங்க இந்த டைம் நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க செஞ்சதுனால, அந்த அளவுக்கு போளி வந்து போலியா வரல. வெறும் வந்து போலியா வந்துருச்சு. ஒரிஜினலா வராம போலியா வந்துருச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுக்கிட்டாச்சு. அப்பளம் பொரிச்சது இது வந்து எங்க தங்கச்சிங்க. அது வந்து என்னுடைய அக்கா. அ நீல கலர் புடவ வந்து அக்கா. இந்தாண்ட அப்பளம் போடுறவங்க வந்து தங்கச்சி. இதே போல உங்க ஊர்ல வந்து ஆடி 18க்குலாம் வந்து இன்னைக்கு கறிலாம் சமைச்சு சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பளம் பொரிச்சு, அப்புறம் வந்து சாமிக்கு வச்சு படைச்சாங்க. சாமிக்கு படைச்சுட்டு நாங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோங்க. சொந்த பந்தம் எல்லாரும் சூழ நாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசி மகிழ்ந்து விட்டு, நானும் எங்க அக்கா, தங்கச்சிங்கலாம் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்து நாங்க ஒன்று கூடுவோம். அந்த தருணம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணம். நாங்க போயிட்டு கொண்டாடிட்டு வந்தாச்சு. அந்த வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாயாசத்த வீடியோ பிடிக்கவே இல்லைங்க. இது நான் வந்து எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க பசங்களுக்கு குடுத்துடுவாங்க. என்னுடைய தங்கச்சியோ, அக்காவோ யாரா இருந்தாலும். அதேபோல எடுத்துட்டு வந்தது தான் இது. நீங்களும் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக்